Hello guys, this is SK. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா M பேட்டர்ன் அண்ட் W பேட்டர்ன். ஸோ நான் ஏன் இந்த ரெண்டு டாபிக் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக ஃபஸ்ட்டு பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நிஃப்டி 50 சார்ட்டில் அடிக்கடி ஆகிற பேட்டர்னுங்க, அதுவும் ஒபே ஆகிற பேட்டர்ன். ஸோ இதை வச்சு நான் நிறைய ட்ரேட் எடுத்துருக்கேன், ரீசெண்ட் டேஸில் கூட நிறைய ட்ரேட் எடுத்திருக்கேன். அதனால தான் நான் ஃபஸ்ட்டு இதை உங்களுக்கு வீடியோ போடணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல்லாக கற்றுக்கோங்க. ஸோ இதை கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி இந்த பேட்டர்ன் அக்கர் ஆகும். ஸோ உங்களுக்கு ட்ரேட் எடுக்க ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த பேட்டர்ன்லாம் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வரும். ஸோ கண்டிப்பாக இவ்வளோ லெவல்ஸ் போகும், இவ்வளோ டார்கெட் போகும் அப்படின்ட்டு. ஸோ எல்லாருமே அவங்களுக்கு வந்து இந்த பேட்டர்ன் எப்படி ட்ரேட் எடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, ஆனால் எவ்வளோ டார்கெட் போடணும் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் நான் எப்படி டார்கெட் போடுவோம், இருக்குது எவ்வளோ தூரம் அது போகும் அப்படின்ட்டு உங்களுக்கு இதை நான் பேக் டெஸ்ட் பண்ணியும் காட்ட போகிறேன் இதில். ஸோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவை. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது M பேட்டர்ன் பற்றி பார்ப்போம். M பேட்டர்ன் ஆர் டபுள் டாப், கரெக்டுங்களா? ஸோ ரீசெண்ட் டேஸில் நமக்கு M பேட்டர்ன் எங்கே சார்ட்டில் ஃபார்ம் ஆகிருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. M பேட்டர்ன், ஸோ பேட்டர்னை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா நான் வந்து 5 மினிட்ஸில் பார்த்துட்ருக்கேன். எவ்வளோ தூரம் ஹையர் டைம் ஃப்ரேமில் வச்சு நீங்கள் பார்க்குறீங்களோ, இல்லை ஹையர் டைம் ஃப்ரேமில் அது ஃபார்ம் ஆகுதோ, அவ்வளோ தூரம் அது மார்க்கெட் ஒபே ஆகும். ஸோ இந்த பேட்டர்ன்ஸ்லாம் யார் மேக் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ். அவங்க வந்து இந்த பேட்டர்ன்ஸ்க்காக வெயிட் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் தே மேக் பேட்டர்ன்ஸ், புரியுதுங்களா? அவங்க தான் இந்த பேட்டர்னையும் க்ரியேட் பண்ணுறவங்க. நீங்கள் குர்டாம்போக்கில் அவங்க ட்ரேட் பண்ணுறாங்க, இந்த டைமில் இறக்குவாங்க, இந்த டைமில் ஏற்றுவாங்க அப்படின்றது மார்க்கெட் கிடையாது. அவங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. 60 இயர்ஸ் ஆஃப் ரூல்ஸ், 50 இயர்ஸ் ஆஃப் ரூல்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை பற்றி பேசணும்னு இன்னும் பெரிய டாபிக். ஸோ ஏன்னா அவங்க வந்து இந்த மாதிரி திடீர்னு இறக்குறது, திடீர்னு ஏற்றுறது, அதெல்லாம் வந்து எப்பயுமே பண்ண மாட்டாங்க. இப்போ சப்போஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், தே ஆல் ஒர்க் அண்டர் ரூல்ஸ். இப்போ April 16 நான் உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போட்டிருப்போம், போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் இந்த ட்ரேட் எப்படி எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் எடுத்தேன்னா, இப்போ இந்த இடத்துல 22,158 ஒன்று சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கு. அதில் எத்தனை தடவை உங்களுக்கு மேலே ரெசிஸ்டாக இருக்கு பாருங்கள், 1 2 3 4 இல்லைங்களா? ஸோ இது வந்து பேட்டர்ன்ஸ் எல்லாமே டேரெக்டாக உங்களுக்கு M பேட்டர்ன் மாதிரியே தெரியாது. நீங்கள் M பேட்டர்ன் உடனே கரெக்டாக இந்த புக் சிலபஸ் மாதிரி M வந்து வெயிட் பண்ணி இதோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. இல்லை W பேட்டர்ன் கரெக்டாக இப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. பேட்டர்ன்ஸ் எப்படி வேணால் ஃபார்ம் ஆகலாம். ஒரு 1 2 கேண்டில் முன்ன பின்ன போகலாம். ஸோ இப்போ இங்கே நான் இன்றைக்கி எப்படி ட்ரேட் எடுத்துன்னு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் இதை வேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதுங்களா, இது ஒரு M பேட்டர்ன். இதுக்கு மேலே மார்க்கெட் போகலை. ஸோ நான் இதில் எவ்வளோ டார்கெட் வைக்கணும் அப்படின்னா, இப்போது இதுக்கு மேலே சப்போர்ட் எடுத்திருக்கா, இங்கே ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. இப்பயும் மேலே இங்கே ரெசிஸ்ட் பண்ணியிருக்கா, இங்கே ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. இது நமக்கு தேவையில்லை, இதை எடுத்துடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லைன் கரெக்டாக இங்கேருந்து இது வரையும் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எத்தனை பாயிண்ட் மேலே போகுது, ஒரு 160லேருந்து ஒரு 40 பாயிண்ட் போயிருக்கு. அப்படியே இங்கே எடுத்து வச்சுக்கோங்க, லைன் பார்த்துக்கோங்க. ஸோ திஸ் வில் பி மை டார்கெட். போயிருக்கா மார்க்கெட், போயிருக்குங்களா? இது வந்து ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள். இவ்வளோ தாங்க, இதாங்க நான் டார்கெட் வைப்பேன். நீங்கள் இதை வந்து நம்ம பேக் டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேங்க. இது ஒரு நாள் வச்சுக்கலாம். இப்போ அடுத்த இன்னொரு நாள் போய் பார்க்கலாம் வாங்க. இங்கே வச்சுக்கலாமா? இந்த ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் இருக்குங்களா? தெரியுதுங்களா? இங்கே ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. இந்த சப்போர்ட்டாக இங்கே ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. ஸோ இது அப்படியே பாருங்கள், போயிருக்குங்களா? கரெக்டாக எவ்வளோ போய் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகுது, பார்த்தீங்களா? ஸோ அதான் சொல்லுவேன், இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் அவங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. அவங்க கண்டிப்பாக இது வரைக்கும் கொண்டு வந்துட்டு தான் மேலே அடுத்த பக்கம் போவாங்க. ஸோ இது ஒன்று. ரெண்டாவது, அடுத்து இன்னொரு பார்க்கலாம் வாங்க. இதில் எரேஸ் பண்ணி எடுங்க. அதெல்லாம் வேறு ஏதாவது எக்ஸாம்பிள் பாருங்கள். இதில் ஒரு நல்ல M பேட்டர்ன் ஆக்சுவலாக. இங்கே ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. அதாவது இங்கே ரெசிஸ்டாக இருக்கா, இங்கே லைன் வரைஞ்சிக்கலாமா? இங்கே ஒரு லைன் வரைஞ்சிக்கலாமா? அப்படி கொண்டு வாங்க. தெரியுதுங்களா? எனக்கு இருக்கா? ஸோ எவ்வளோ பாயிண்ட் வரலாம், ஒரு 176லேருந்து 186
ஒரு 196 வரையும் வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் இது வரையும் டார்கெட் போட்டு ஒரு 7 to 8 பாயிண்ட்ஸ் நீங்கள் ஆப்ஷன் சார்ட்டில் எடுத்துக்கலாம். அடுத்த இன்னொரு நாள் செக் பண்ணி பார்ப்போமா? சூப்பரான ஒரு பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் ஆகிப்பாங்க, தெரியுதுங்களா? இங்கே ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க, இங்கே ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. டார்கெட்டை ரீச் ஆகிடுச்சிங்களா? இப்படி தாங்க டார்கெட் பேட்டர்ன்ஸில் செட் பண்ணிக்கணும். இது எல்லாமே நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்து நீங்களே ஓனாக பாருங்கள். இதெல்லாம் ஒரு சார்ட்டையும் பின்னாடி எவ்வளோ வருஷம் சார்ட் இருக்குது, அது எல்லா சார்ட்லேயும் இது மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். 85 to 95% எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், ஏன்னா நான் பேக் டெஸ்ட் பண்ணிலாம் பார்த்து தான் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒர்க் ஆனதுனால தான் இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன், நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன் நான். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் கூட உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் ஒரு டார்கெட் வச்சுக்கலாம், இதில் ஒரு டார்கெட் வச்சுக்கலாம். ஐ மீன் போட்டுட்டு இங்கேருந்து ஒரு போயிருக்குங்களா, மார்க்கெட் போயிருக்கா? ஸோ இங்கே பிரேக் அவுட் ஆனோன்னு எடுத்திங்கன்னா இங்கே எடுத்துக்கலாம். இவ்வளோ தாங்க. ஸோ இதேமாரி அடுத்த டபிள்யூ பேட்டர்ன் பார்க்க போகிறோம். ஸோ பேட்டர்ன் இப்படி தான் டார்கெட் அது பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறமே எவ்வளோ தூரம் டார்கெட் வைக்கணும்னா இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்தையுமே பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், இது எல்லாத்தையும் ரேஸ் பண்ணி தான் அடுத்த டபிள்யூ பேட்டர்ன் உங்களுக்கு காமிக்கிறேன். இதேமாதிரி பேக் டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கு சேம் இதே மாதிரி தாங்க டார்கெட் வைக்கணும். இப்போ நான் இங்கே ஒன்று வச்சுருக்கேன்னா சப்போர்ட்டிங் இருக்கா, இங்கே ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இது ஒன்ஸ் இது பிரேக் அவுட் ஆனோடனே இது எப்படி போய் டார்கெட் கிட்ட அதை பட்டு பாருங்கள். போயிருக்கா, நம்ம எடுத்துக்கலாமா? வேறு எக்ஸாம்பிள் பார்ப்போங்க. 5 மினிட்ஸ்லாம் பார்த்துருக்கேன், இன்னும் 15 மினிட்ஸ்லாம் வந்ததுன்னா அக்யூரேசி கிடைக்கும். வேறு ஒன்றும் இல்லை, ஹையர் டைம் ஃப்ரேம் த ஹையர் அக்யூரேசி, இதுதான் கான்செப்ட். இது இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு நான் ட்ரா பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இருக்குங்களா? இதில் எப்படி போடுவீங்க டார்கெட்டு? இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துருக்கு, இந்த இடத்துல ரெசிஸ்டாக இருக்குது, அப்படியே தூக்கி மேலே ஒரு லைன் வரைகிறீங்க. எப்படி கரெக்டாக ஷார்ப்பாக அது இப்போ இருக்குது பார்த்தீங்களா? இதாங்க மார்க்கெட்டு. மார்க்கெட் இஸ் ஆல் அபவுட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான். எப்போயாவது நம்ம மார்க்கெட் நியூஸ் இல்லை குளோபல் நியூஸ் எப்போயாவது அஃபெக்ட் ஆச்சுன்னா மட்டும்தான் மோஸ்ட் கிராஷ் நடக்கும். மற்றபடி 70 to 80% இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் அவங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் போவாங்க. நம்ம வந்து இங்கே இப்போ எவ்வளோ பாயிண்ட்ஸ், ஒரு 987லேருந்து சரி ஒரு 40 to 50 பாயிண்ட்ஸ் இங்கே போயிடுச்சுன்னா நம்ம ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் எவ்வளோ ஒரு ரிஸ்க் வச்சு எடுப்போம். ஒரு 20 to 20 பாயிண்ட்ஸ் எடுப்போமா? இங்கே 40-45லேருந்துன்னா ஈஸியாக போயிடும் 20 பாயிண்ட்ஸ்லாம். நம்ம என்ன பண்ணுவோம், 15 பாயிண்ட்ஸில் சேஃப் அண்ட் செக்யூராக வெளியே வந்துட்டு நம்ம இவ்வளோ தூரம் போகணுன்னு அவசியம் கிடையாது. ஒரு 10 to 50 பாயிண்ட்ஸ் எடுத்தோம்னா அப்படியே கிளியராக வந்தோமா அவ்வளோதான், சேஃபாக இருக்கணும். அந்த கடைசி இது வரையும் போயிட்டு வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணக்கூடாது, சரிங்களா? எப்பவுமே சேஃபாக இங்கே எடுத்தோமா அப்படியே இந்த மிடில் இங்கேயே க்ளோஸ் பண்ணிக்கணும். நமக்கு அதுக்குள்ளே வந்துடும் 15 பாயிண்ட்ஸ். ஏன்னா இவ்வளோ பெரிய டார்கெட்டில் இருந்ததுன்னா தாராளமாக வந்துடும். ஸோ எல்லாமே பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஓனாக எடுத்து எல்லா சார்ட்டையும் இந்த மாதிரி ரிவர்ஸ் பண்ணி பார்த்து எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு தெரியுதோ பார்த்துட்டு அதுக்கு டார்கெட் வச்சு பாருங்கள். இல்லை எங்கெல்லாம் மிஸ் ஆகுதோ, ஏன் அந்த ஃபால்ட் என்ன ஃபால்ட்டு அப்படின்லாம் பாருங்கள். பார்த்து நீங்கள் அனலைஸ் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு இது புரியாது. நல்லா இதை பார்க்கும்போது உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக தெரியும், ஓகே அடுத்தது வந்தால் பண்ணலான்ட்டு. ஆனால் அடுத்த நாள் போய் டைரெக்டாக நீங்கள் உள்ள ட்ரேட் பண்ணும்போது கன்ஃபியூஸ் ஆவீங்க, ட்ரேடை பாதி விட்டு வெளியே வந்துடுவீங்க. அதுக்காக தான் சொல்கிறேன், நீங்கள் ஓன் பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இப்போ நான்லாம் வந்து எவ்வளோ நிறைய சார்ட் பேக் டெஸ்ட் பண்ணுங்க. நாங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி தான் ஓரளவுக்கு இந்தளவுக்கு எனக்கு கொஞ்சம் கிளியர் கண்டென்ட் கிடச்சிருக்கு. April 19 இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இப்போவே ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு, உங்களுக்கு தெரியுதுங்களா? இப்போ நாளைக்கு மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகும்ன்ட்டு இதை வச்சு ஜட்ஜ் பண்ணலாம். இப்போ இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு ஆக்சுவலாக, இல்லைங்களா? இங்கே ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு. இவ்வளோ தூரம் சப்போஸ் இப்போ நாளைக்கு ஒரு இவ்வளோ 22,034 வரையும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சார்ட்டு சொல்லுது.
எப்பயுமே இதை தாண்டினா மட்டும்தான் இவ்வளோ தூரம் டார்கெட் வரும். அதை ரிமைண்ட் பண்ணிக்கோங்க. டபிள்யூ பேட்டர்னையும் சரி, இதை தாண்டினதுக்கு அப்புறம் தான் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். சரிங்களா? அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இதை தாண்டினதுக்கு அப்புறம் தான் நீங்கள் ட்ரேடு எடுக்கணும். அதுக்கு முன்னாடி ரிட்டர்ன் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே ரிவர்ஸில் ஆகிடுச்சு, நான் இந்த கேண்டில் ட்ரேட் எடுத்து இது வரையும் வெளியே வரணும். அதே மாதிரி இப்போ நாளைக்கு இது தாண்டிடுச்சுன்னா அடுத்து இது வரையும் வரதுக்கான வாய்ப்பு சார்ட்டு சொல்லுது. பட் நாளைக்கு பார்ப்போம். ஏன்னா நாளைக்கு ஓப்பனிங் மண்டே வேறு இல்லைங்களா? ஸோ எப்படின்ட்டு நம்மளோட டபுள் டாப் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். சில நேரம் இங்கேருந்து கீழேருந்து டேரெக்டாக ஓப்பனிங் ஆகிடும். இங்கேருந்தே மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு போய்ட்டு ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை நாளைக்கு கீழே போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. பார்க்கலாம் நாளைக்கு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு. சப்போஸ் இதை பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள்.